சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் அண்ணாமலையை சந்திரா வீட்டுக்கு கூப்பிட்டு போனதால சந்திரா மட்டும் இல்லாமல் சீதா சத்யா எல்லாரும் அண்ணாமலை கிட்ட ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க, எப்படியாவது வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்க வேண்டியது நான் தானே, அந்த வேலையை நானே பார்த்துக்கிறேன்ப்பா. சிந்தாமணியும் ஃபினான்சியரும் நினைக்கிறது என்றைக்குமே நடக்கவே நடக்காது. எல்லாரும் முன்னாடியும் நம்மளை தலகுனிய வைக்கணும், அவமானப்படுத்தணும்னு நினச்சாங்கல்ல, கண்டிப்பாக அவங்களுக்கு சரியான பதில் கொடுப்பேன்ப்பா அப்படின்னு முத்து பேசும்போது, முத்து, மீனா, நீங்கள் 2 பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் நம்ம வீட்டில் உள்ள எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும்னு தானே யோசிப்பீங்க. ஆனால் விஜயாவும் மனோஜும் அப்படி நினைக்கலையே, நம்மளை ஏமாத்துனாங்க, பொய் சொன்னாங்க. இப்போ அவங்களால இப்படி ஒரு நிலமையில நிற்கிறோம். மீனா, நீயும் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே இங்கே நன்றி சொல்கிறாரு அண்ணாமலை. என்னம்மாமா, நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தால் நாம தானே அந்த பிரச்சனையை சமாளிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃபினான்சியர் எதுக்காக இப்படிலாம் செஞ்சாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்க வேண்டிய வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. மறுபடியும் உங்களை நம்ம வீட்டுக்கு நான் கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அப்படி மட்டும் நடந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. இங்கே விஜயா ஸ்ருதி வீட்டுக்கு வந்த உடனே இங்கே பார்வதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே பார்வதி, விஜயா, என்ன விஜயா இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் பார்வதி, என்ன செய்ய முடியும், மனோஜுக்கு நான் உதவி செஞ்சேன்ல, அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லும்போது, விஜயா நீ இப்போ எங்கே இருக்க, உன்னை பார்க்கணுமே, உன்கிட்ட நான் நிறைய பேசணுமே அப்படின்னு சொல்லும்போது, நான் இப்போ ஸ்ருதியோட வீட்டில் தான் தங்கியிருக்கேன், எங்கே போகிறதுன்னு தெரியல, ஆனால் நான் ஸ்ருதியோட வீட்டுக்கு வந்துட்டேன். என் வீட்டுக்காரர் நான் மீனாவோட வீட்டுக்கே போகிறேன்னு கிளம்பி போயிட்டாரு. இப்படி குடும்பத்தில் எல்லாரும் இத்தனை நாள் இவ்வளோ ஒத்துமையாக இருந்தோம், இப்போ நான் நினச்சது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது, என்ன விஜயா, நீயாவது இந்த உண்மையை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நானும் உன்னுடைய ஃப்ரெண்டு தான், ஆனால் எப்பயுமே உனக்கு உண்மையாகவே உதவி செய்யணும்னு நினப்பேன். ஆனால் நீ தான் சிந்தாமணி தான் முக்கியம்னு சிந்தாமணி பேச்சை கேட்டு ஏமாந்து போய் நிற்கிற. இதெல்லாம் உனக்கு தேவையா? சிந்தாமணியை பார்க்கறதுக்காக தான் என் வீட்டுக்கு வந்தேன். ஆனால் சிந்தாமணியும் நீயும் இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த உண்மையை உன்னுடைய வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் நானே பேசியிருப்பேன், இந்த உண்மையை சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்தியா, சிந்தாமணியை நம்பி நீ ஏமாந்து போய் நிற்கிற. சிந்தாமணி வேணுன்னே திட்டம் போட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காங்கன்னு. ஆமாம், நீ உன்னுடைய சம்மந்தி வீட்டுக்கு போயிருக்க, ஆனால் மீனா முத்து வீட்டுக்கு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, சந்திரா வீட்டுக்கு எப்படி போக முடியும்? அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு நான் போனால் எனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்காது. அவங்க வீட்டில் ஒன்றும் அவ்வளோ வசதி இல்லையே அவங்க வீட்டுக்கு நான் போகிறதுக்கு. அதான் நான் இங்கே சுதா வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன விஜயா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க பார்வதி. இப்போ கூட நீ மீனாவை புரிஞ்சுக்கலல்ல அப்படின்னு சொல்லும்போது, பார்வதி, நான் உன் வீட்டுக்கு தான் வரணும்னு நினச்சேன், ஆனால் இந்த உண்மையை உன்கிட்ட எப்படி பேசுறது எப்படி சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியலன்னு சொல்லும்போது, நீ என்னுடைய ஃப்ரெண்டு, எல்லாரும் என் வீட்டுக்கு வந்திருந்தாலும் கண்டிப்பாக உங்களை நல்லபடியாக நான் பார்த்துப்பேன். அது மட்டும் இல்லாமல் விஜயா, இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்க, வீட்டு பத்திரத்தையாவது எப்படியா திருப்பி வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, அவங்க ஏற்கனவே மீனாவும் முத்துவும் தர வேண்டிய பணத்தை கொடுத்துருக்காங்க, மீதி பணத்தையும் தருவேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே ஃபினான்சியர் எதுக்காக இப்படிலாம் செஞ்சாருன்னு ஒன்றுமே புரியல, ஃபினான்சியர்கிட்ட பேசக்கூட முடியலன்னு மீனாவும் முத்துவும் சொன்னாங்க. ஃபினான்சியர் ஆஃபீஸில் பார்க்க போனாலும் பேச மாட்டேங்கிறாரு, அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் ஃபினான்சியர் சிந்தாமணி பேச்சை கேட்டு இந்த வீடு எங்களுக்கு கிடைக்கவே கூடாதுன்றதுக்காக தான் இப்படிலாம் செய்கிறாருன்னு எங்களுக்கு ரொம்ப நல்லா புரிய வருது. இப்போ தான் சிந்தாமணியை பற்றி ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் பார்வதி. இந்த உண்மையை உன்கிட்ட சொல்லாமல் இருந்தது என்னுடைய தப்பு தான் அப்படின்னு இங்கே விஜயா அழ ஆரம்பிக்கிறாங்க. விஜயா, அழாத விஜயா, உனக்காக எப்பயுமே நான் இருப்பேன், உனக்காக நான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவேன், நீ என் வீட்டுக்கு வந்தாலும் உன்னை நான் ரொம்ப நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, பார்வதி, இப்போ என் சம்மந்தி வீட்டில் தான் இருக்கேன், அவங்களும் என்னை நல்லா தான் பார்த்துக்கிறாங்க, ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் கண்டிப்பாக உன்னை தேடி தான் வருவேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ என்கிட்ட ஃபோனில் இதெல்லாம் சொல்லியிருந்தா கண்டிப்பாக உனக்கு நான் எப்போவோ உதவி செஞ்சுருப்பேன். ஆனால் இப்போவும் எந்த பிரச்சனையும் இல்லை, கண்டிப்பாக வீட்டு பத்திரத்தை எப்படியாவது திருப்பி வாங்குறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன், என்னன்னு கேட்டு எப்படியாவது உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, வீட்டு பத்திரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, வீட்டு பத்திரம் கண்டிப்பாக கிடைக்கும், ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் பணத்தை கொடுக்கணும்னு எப்படி ஃபினான்சர் கேள்வி கேட்க முடியும்? அதுக்குள்ளே நீங்களும் சரியாக உண்மையை புரிஞ்சுக்காம வீட்டிலேருந்து கிளம்பிட்டீங்க, கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, என்ன பார்வதி என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, கொஞ்சமாவது உங்களுக்கு
2 மாதம் 3 மாதம்னு அவங்க நேரம் கொடுத்தா தானே நீங்கள் இந்த பணத்தை ஏற்பாடு பண்ண முடியும். அதுக்குள்ளே இவ்வளோ பணத்தையும் கொடுக்கணும்னு சொன்னால் எப்படி முடியும்னு நீங்கள் கேள்வி கேட்க வேண்டாமா? அது மட்டும் இல்லை, மீனாவும் முத்துவும் இப்போ தானே மீதி பணத்தையும் கொடுத்துருக்காங்க. அவங்க மேலே நம்பிக்கை இருந்ததால தானே சீக்கிரமாகவே மீதி பணத்தை கொடுங்கன்னு ஃபினான்சியர் சொல்லியிருக்காரு. அதுக்குள்ளே பணத்தை கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது. ஃபினான்சியர் வேணும்னே திட்டம் போட்டு உங்களுக்கு இந்த பேப்பர்லாம் அனுப்பியிருக்காரு. இதன் மூலமாக நீங்களும் வந்து எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கணுன்றதுக்காக அவரே இப்படியெல்லாம் ஏற்பாடு பண்ண மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, என்ன பார்வதி என்னென்னவோ பேசுறியே, எனக்கு ஒன்றுமே புரியலையே. அப்போ ஃபினான்சியர் எங்களை ஏமாத்திருக்காரா? வீட்டு பத்திரம் எங்களுக்கு கிடச்சிருமா அப்படின்னு சொல்லும்போது, முத்து மீனாவை பார்த்து நான் பேசுகிறேன். எப்படியாவது எனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டேயும் பேசி உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வேன். நீ மறுபடியும் உன்னுடைய வீட்டுக்கு நீ திருப்பி வருவ. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு பார்வதி பேசுகிறாங்க. பார்வதி நீ என்ன சொல்கிறேன்னு புரியல. ஆனால் நீ இவ்வளோ நம்பிக்கையாக பேசும்போது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு விஜயா வந்து சொல்கிறாங்க. சரி விஜயா, கவலைப்படாமல் இரு. எப்பயுமே உன்னுடைய மருமக மீனாவும் உன்னுடைய பையன் முத்துவும் உனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ மீனா முத்து மேலே நம்பிக்கை வைக்கணும். மீனாவையும் முத்துவையும் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் உன்னுடைய வீடு உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நீ சொன்ன மாதிரி என்னுடைய வீடு மட்டும் திருப்பி கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என் வீட்டுக்காரர் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே. மனோஜை நம்பி வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்தது என்னுடைய தப்பு தானே நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு என் வீடு கிடைச்சா மட்டும் போதும் அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க விஜயா. உன்னுடைய வீடு கண்டிப்பாக கிடைக்கும், நீ கவலைப்படாத அப்படின்னு பேசிட்டு ஃபோனை வைக்கிறாங்க பார்வதி. பார்வதி யோசிக்கிறாங்க, என்ன இவ்வளோ சீக்கிரமாக இவங்க வீடை விட்டுட்டு கிளம்பி வந்துட்டாங்க. ஆனால் இந்த வீடு தனக்கு கிடைக்கணும்னு சிந்தாமணி தான் ஏதோ ஏற்பாடு பண்ண மாதிரி இருக்குது. ஏன் கொஞ்சம் கூட வந்து நேரம் கொடுக்காம நீங்கள் பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு 2 மாதம் எடுத்துக்கோங்கன்னு கூட சொல்லாமல் உடனே இவ்வளோ பணத்தையும் தரணும்னா எப்படி இவங்களால திருப்பி தர முடியும்? எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது. இப்படி யாருமே செய்ய மாட்டாங்களே அப்படின்னு பார்வதி வந்து யோசிக்கிறாங்க. உடனே பார்வதி தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வராங்க. இங்கே பார்வதியோட ஃப்ரெண்டு வந்து பார்வதியை பார்த்துட்டு, என்ன பார்வதி ரொம்ப நாள் கழிச்சு என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறேன்னு கேட்கும்போது, இல்லை உங்ககிட்ட முக்கியமான உண்மையை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பார்வதி என்னாச்சு? நீங்கள் நல்ல கதை சொல்கிறீங்க, உங்களுக்கு நல்ல பேர் கிடச்சிருக்குன்னு உங்களை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எப்பயுமே விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த நீங்கள் இப்போ விஜயாவை புரிஞ்சுக்கிட்டு இப்போ தான் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு உங்களை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் சொல்கிற கதையெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பார்வதி. ஆனால் இப்போ ஏதோ ஒரு பிரச்சனைக்காக என்கிட்ட பேச வந்திருக்கீங்க, சரிதானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் சரிதான், என் ஃப்ரெண்டு விஜயாவுக்கு தான் வந்து நான் உதவி செய்யணும்னு ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பார்வதி தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபினான்சியர்கிட்ட முத்துவும் மீனாவும் தர வேண்டிய பணத்தை கொடுத்துருக்காங்க. மீதி பணத்தை சீக்கிரமாகவே தந்துடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே வீட்டை வந்து நாங்கள் எடுத்துக்க போகிறோன்னு சொல்லிட்டு மீதி பணத்தை தரலனா நீங்கள் யாருமே இந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு எப்படி இவங்க இந்த பேப்பர்லாம் அனுப்ப முடியும்? இதெல்லாமே உண்மைதானா? கொஞ்சம் கூட அவங்களுக்கு பணத்தை ஏற்பாடு பண்ண வந்து நேரம் கொடுக்காம உடனே எப்படி அவங்களால இதெல்லாம் செய்ய முடியும்? எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, பார்வதி நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான். அவங்க பணமே கொடுக்கலனா பரவாயில்ல, ஆனால் அவங்க தான் கொஞ்சம் பணம் கொடுத்துருக்காங்கல்ல. பணத்தை தரவே முடியாதுன்னு மீனாவும் முத்துவும் சொல்லவே இல்லையே. மீனா முத்துவை பற்றி எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது மீனாவும் முத்துவும் கண்டிப்பாக மீதி பணத்தை திருப்பி தரதா தானே யோசிப்பாங்க. அதுக்குள்ளே ஃபினான்சியர் எதுக்காக இப்படியெல்லாம் செய்யணும்? எனக்கு தெரிஞ்சு உடனே இப்படி இவங்களால செய்யவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்படி அவங்க பேப்பரெல்லாம் அனுப்பியிருக்காங்க. ஆனால் இது எல்லாமே உண்மைதானான்னு கேட்டு தெரிஞ்சிக்காம எதுக்கு விஜயா வீட்டில் உள்ள எல்லாரும் அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி வரணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் யோசித்தேன். ஆனால் விஜயாவுக்கு எதுவுமே தெரியல. அதான் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா மீனா முத்துக்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் நீ தான் என் ஃப்ரெண்டு விஜயாவுக்கு உதவி செய்யணும். விஜயாவுக்கு இருந்தது அந்த வீடு மட்டும்தான். அவங்க அப்பா விஜயாவுக்காக கொடுத்த இந்த வீடை நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு விஜயா ரொம்ப பேசுவா. அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் வீடை விட்டுட்டு அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க. விஜயா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நானே அவங்களுக்கு உதவி செஞ்சுருப்பேன். ஆனால் இப்போ ஃபினான்சியர் வந்து எதுக்காக இப்படிலாம் செஞ்சுருக்காரு? உடனடியாக இவங்க வீடை வந்து வந்து இவங்க விட்டுட்டு போகணுன்றதுக்காக எதுக்கு இப்படி ஒரு ஏற்பாடை பண்ணணும்? கொஞ்சம் கூட அவங்களுக்கு நேரம் கொடுக்காம உடனே எதுக்காக இந்த பணத்தெல்லாம் வந்து தரணும்னு சொல்லிட்டு ஃபினான்சியர் பேசணும்? அப்படியே பணத்தை கொடுக்கணுன்னாலும் ஒரே நாளையில் பணத்தை எப்படி திருப்பி தர முடியும்? அதுக்காக கண்டிப்பாக நேரம் கொடுக்கணும்ல. எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குன்னு சொல்லும்போது, இந்த பேப்பர் வந்து அவங்களுக்கு அனுப்பின பேப்பர் எனக்கு கிடைக்கணும்.
அதை பார்த்தா தான் நான் சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. இப்போவே மீனா முத்துவை வர சொல்கிறேன், அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். அதுக்கப்புறமா நீங்களே படித்து பார்த்துட்டு உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சி எங்களுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு இங்கே வந்து பார்வதி சொல்கிறாங்க. உடனே இங்கே பார்வதி மீனாவுக்கும் முத்துவுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. முத்து சவாரிக்கு போயிருக்காரு, மீனா பூக்கடையில் எப்பயும் போல் அவங்க வேலையை பார்க்குறாங்க. பார்வதி ஆண்டி நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும்போது மீனா எங்கே இருக்கேன்னு கேட்குறாங்க. இப்போ தான் பூக்கடைக்கு வந்தேன், இனியாவது வேலையை நல்லா பார்த்துக்கணும்ல, அப்போ தானே வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்க முடியும். எங்கள் வீட்டில் நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது எல்லா உண்மையும் எனக்கு தெரியும், விஜயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நீயும் முத்துவும் உடனே என்னை பார்க்கறதுக்காக வரணும். வரும்போது அங்கே ஃபினான்சியர் அனுப்பின அந்த பேப்பரையும் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு மீனா யோசிக்கிறாங்க. எதுக்காக பார்வதியத்தை இதெல்லாம் கேட்குறாங்க என்னன்னு தெரியல. ஆனால் பார்வதியத்தை நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு தான் யோசிப்பாங்க, உதவி செய்யணும் தானே நினைப்பாங்க. அதனால் நம்ம அவங்கள போய் பார்ப்போம், அதனால் நமக்கு நல்லது நடந்தால் சந்தோஷம் தானே அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க. உடனே மீனாவும் இங்கே முத்துவுக்கு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே முத்து சவாரி முடிச்சுட்டு வந்த உடனே இங்கே மீனாவும் முத்துவும் பார்வதியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. பார்வதி மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன முத்து முன்னாடியே வந்து என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது இல்லை அத்தை, என்ன செய்யணும்னு தெரியல. அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே பதட்டமாக இருந்தாங்க. ஃபினான்சியரை பார்த்து பேசி இந்த பிரச்சனையை சரி செய்யலாம்னு நினச்சோம். ஃபினான்சியரை பார்க்கலான்னு நினச்சா ஃபினான்சியர் எங்களை பார்க்கவே கூடாதுன்னு எங்ககிட்ட வந்து சரியாக பேசவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்ககிட்ட அவ்வளோ பணம் இல்லையே, மீதி பணத்தை உடனே கொடுத்துட்டு வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிட்டு போங்க அப்படின்னு இங்கே ஃபினான்சியர் எங்ககிட்ட சொன்னார். எங்களால் அந்த பணத்தை ஏற்பாடு பண்ண முடியல, அதான் உடனே ஃபினான்சியர் இப்படிலாம் செஞ்சிட்டாருன்னு சொல்லும்போது என்ன இருந்தாலும் ஃபினான்சியர் உடனே இப்படி ஒரு வேலையை செய்யவே முடியாது. எனக்கு என்னவோ ஃபினான்சியர் உங்களை ஏமாத்துறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அத்தை என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்குறாரு முத்து. என்ன மீனா உனக்கும் புரியலையா? நீ எவ்வளோ பெரிய புத்திசாலி, உன்னுடைய திறமையால் உனக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பெல்லாம் கிடச்சிருக்கு, உன்னுடைய திறமையால் முன்னேறணும்னு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிற மீனா. அப்படி இருக்கும்போது உன்னாலையுமா புரிஞ்சுக்க முடியல? இவங்க என்னதான் உங்களுக்கு பணம் கொடுத்துருந்தாலும் உடனே இந்த பணத்தை கேட்கவும் முடியாது, நீங்கள் உடனே இந்த பணத்தை திருப்பி தரணுன்ற அவசியமும் இல்லை. அவங்க மீதி பணத்தை வாங்குறதுக்கு கொஞ்சமாவது உங்களுக்கு நேரம் கொடுக்கணும்ல. அது எப்படி ஒரே நாளையில் எல்லா பணத்தையும் திருப்பி தரணும்னு சொன்னால் நீங்கள் பொறுமையாக இருக்கணுமா? அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் ஏன் பொறுமையாக இருக்கணும்? இங்கே ஃபினான்சியர் சொல்கிறது எல்லாமே உண்மைதானா? அவர் அனுப்பின பேப்பரெல்லாம் படித்து பார்த்து தெளிவாக யோசிக்காமல் நீங்களும் வீட்டை விட்டுட்டு கிளம்பி போயிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? அங்கே அவங்க ஆளுங்களை கூப்பிட்டு வந்து தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்வாங்க. என் அப்பா யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கவே கூடாது. அதனால தான் என் அப்பா கிட்ட நான் தான் சொன்னேன், அவங்க வந்து பேசுறதுக்குள்ள தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறதுக்குள்ள நாம் எல்லாரும் இங்கேருந்து கிளம்பி போயிட்டோன்னா நம்ம யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்க வேண்டாம்ல. இப்படி ஒரு பிரச்சனைன்னு வந்தால் எல்லாரும் முன்னாடியும் பதில் பேச முடியாமல் நாங்கள் எல்லாரும் தலை குனிஞ்சு நிற்கணும். என்னதான் இங்கே என் அப்பாவுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு என் அப்பாவை நான் மீனா வீட்டுக்கு கூப்பிட்டு போனாலும் ரவியும் ஸ்ருதியும் என் அம்மாவை பார்த்துக்கிட்டாலும் என்னால் இந்த பிரச்சனையை சமாளிக்கவே முடியல. எப்படியாவது எல்லா பணத்தையும் ஏற்பாடு பண்ணலான்னு நானும் மீனாவும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக உங்கள் வீடு உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்ன மாதிரியே ஃபினான்சியர் அனுப்பின பேப்பரை எடுத்துகிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அத்தை, நீங்கள் எதுக்காக இதெல்லாம் கொண்டு வர சொன்னீங்கன்னு எனக்கு தெரியாது. மீனா சொன்ன உடனே கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு உதவி செய்வீங்கன்ற நம்பிக்கையோடு வந்திருக்கோம் அத்தை, நீங்களே இதெல்லாம் படித்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பேப்பரில் என்ன இருக்குன்னு நீங்கள் தெளிவாக படிச்சிருந்தா இப்படி ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது, இந்த நிலமையும் உங்களுக்கு வந்திருக்காது அப்படின்னு சொல்லும்போது என் ஃப்ரெண்டை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்வதி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்வதி அத்தை என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல மீனா. எப்படி பார்வதி அத்தையால் நமக்கு உதவி செய்ய முடியும்னு கேட்குறாரு முத்து. எனக்கும் ஒன்றுமே புரியல. நம்ம பொறுமையாக இருப்போம், நம்ம வீடு நமக்கு கிடைக்கணும். ஃபினான்சியர் கண்டிப்பாக நம்மளை ஏமாத்திருப்பாருங்க. சிந்தாமணி பேச்சை கேட்டு உடனே ஃபினான்சியர் பணத்தை கொடுங்கன்னு கேட்டப்பவே நான் வந்து யோசித்தேன், சந்தேகப்பட்டேன். ஆனால் இப்போ பார்வதி அத்தைக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு. இந்த உண்மையால் நமக்கு நம்ம வீடு கிடைச்சா சந்தோஷம் தானே, நம்ம பொறுமையாக இருப்போம் அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்வதியை பார்க்கறதுக்காக அவங்க ஃப்ரெண்டு வராங்க. என்ன பார்வதி, மீனாவும் முத்துவும் அந்த பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா? நீ படித்து பார்த்தியா? ஃபினான்சியர் ஏமாத்திருக்காரு சரிதானே அப்படின்னு சொல்லும்போது நீ ஏன் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் முத்து, மீனா, நீங்கள் தான் ஏற்கனவே உங்களால் முடிஞ்ச அளவு பணத்தை உடனே கொடுத்துருக்கீங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன மீதி பணத்தை உடனே தரணும்னு ஃபினான்சியர் சொன்னாரா அப்படின்னு சொல்லும்போது இல்லை,
சீக்கிரமாக பணத்தை ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னார். உடனே அந்த பணம் வேணும்னு பேசவே இல்லை. ஆனால் என்னன்னு தெரியல, அதுக்குள்ளே அந்த பேப்பரை வேற அனுப்பிட்டாரு. ஆனால் நாங்கள் யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாதுன்னு உடனே அங்கேருந்து கிளம்பிட்டோம். எங்கள் வீடு மறுபடியும் எங்களுக்கு கிடைக்கணும், நீங்கள் தான் மேடம் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, கவலைப்படாதீங்க, இந்த பேப்பரில் என்ன எழுதியிருக்குன்னு முத்து நீங்கள் பார்த்தீங்களா, மீனா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, இல்லை சரியாக நான் கவனிக்கல, எப்படியும் இந்த வீடு அவங்களுக்கு கிடைக்கணும்னு பிரச்சனை செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே நாங்கள் எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, சொல்லப்போனால் ஃபினான்சியரால் உடனே பணத்தை கேட்கவும் முடியாது, நீங்களும் பணத்தை உடனே ஏற்பாடு பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. இந்த உண்மை தெரியாமல் நீங்கள் வீட்டை விட்டுட்டு எதுக்கு சொந்தக்காரங்க வீட்டில் தங்கியிருக்கணும்? உடனே போலீஸ்கிட்ட உதவி கேட்டிருக்கணுமே. நீங்கள் இப்போவாது உண்மையை தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் முடிஞ்ச அளவு பணத்தை இப்போ தானே கொடுத்துருக்கீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பணத்தை கொடுத்துருக்கீங்க. நீங்கள் அவங்கள ஏமாத்தணும்னு நினைக்கவே இல்லையே. அப்படி இருக்கும்போது உடனே பணத்தை கேட்டால் எப்படி எங்களால் தர முடியும்னு நீங்களும் அவங்கக்கிட்ட கேள்வி கேட்டிருக்கணுமே அப்படின்னு சொல்லும்போது, எங்கே கேள்வி கேட்க முடியும்? ஃபினான்சியரை பார்க்கவே முடியல, பேசவே முடியல. நாங்கள் கேள்வி கேட்டால் மட்டும் ஃபினான்சியர் பதில் சொல்லிடுவாரான்னு கேட்கும்போது உடனே பார்வதி சொல்கிறாங்க, இது எல்லாமே சிந்தாமணியோட வேலை. ஃபினான்சியர் சிந்தாமணியோட ஃப்ரெண்டு தானே. சிந்தாமணி பேச்சை கேட்டு இங்கே சிந்தாமணி ஏற்கனவே மீனா மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால ஃபினான்சியர் இப்படி தேவையில்லாத வேலையை செய்கிறாரு. நமக்கு இந்த உண்மை தெரியலன்னு ஃபினான்சியரும் சிந்தாமணியும் நினைக்கிறாங்க. என்ன வேணாலும் செய்யலாம், யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு நமக்கு தெரியும்ல. இவங்க என்னதான் பிரச்சனை செஞ்சாலும் எப்படியாவது இந்த பிரச்சனையை சமாளிக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோமா? இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும் நமக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லும்போது, உடனே அங்கே பார்வதியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வேன். போலீஸ்கிட்ட நம்ம உதவி கேட்கலாம். இப்படி ஃபினான்சர் எங்களை ஏமாத்திட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபினான்சர்கிட்ட ஏற்கனவே நாங்கள் நிறைய பணம் கொடுத்துருக்கோம். மீதி பணத்தை உடனே தருவோன்னு நாங்கள் சொல்லலை. ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் கூட நேரம் கொடுக்காம இந்த பணத்தை இப்போவே தரணும்னு இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறாரு ஃபினான்சியர்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிய வரும். இப்படியெல்லாம் ஃபினான்சியர் சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் உங்கள் வீட்டை விட்டுட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன், இந்த வீடு அவங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக அவங்க ஆளுங்களே வர வச்சு இந்த வீடை அவங்க எடுத்துக்கணுன்றதுக்காகவே இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, என்ன மேடம் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் பணத்தை திருப்பி தரதுக்காக அவங்க 3 மாதம் நேரம் கொடுத்துருந்தா பரவாயில்ல. ஆனால் அவங்க எந்த ஒரு நேரமும் கொடுக்காம உடனே பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு சொன்னால் அது எப்படி முடியும்? ஒரே நாளையில் பணத்தை ஏற்பாடு பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே இப்படி பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்போ நீங்கள் போலீஸ்கிட்ட உதவி கேட்டு ஃபினான்சியராலாம் நாங்கள் ஏமாந்துட்டோம், ஃபினான்சியர் இப்படிலாம் பணத்தை நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து கொடுங்கன்னு சொன்னதால் நாங்களும் எங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்குள்ளே இப்படி ஒரு பேப்பரை அனுப்பி எங்களை ஏமாற்றிட்டாரு. அவர் சொன்ன மாதிரி செய்யவே இல்லை. ஆனால் நாங்கள் சரியாக பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி தந்துட்டு தான் இருக்கோம். எதுக்காக ஃபினான்சர் இப்படிலாம் செய்கிறாருன்னு எங்களுக்கு தெரியல. கொஞ்சம் கூட நேரம் கொடுக்காம என் குடும்பத்தை எங்கள் வீட்டிலேருந்து அனுப்புறதுக்காக இது எல்லாமே ஃபினான்சியரோட திட்டம் தான். சிந்தாமணி பேச்சை கேட்டுட்டு தான் ஃபினான்சர் இப்படிலாம் செய்கிறாரு. எங்களுக்குன்னு நேரம் கொடுக்கவும் இல்லை, யோசிக்கவும் இல்லை, ஏன் ஃபினான்சியரை பார்த்து பேசவும் முடியலன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு இங்கே பார்வதியோட ஃப்ரெண்டு சொல்லும்போது, மேடம் நீங்கள் சொன்னதுக்கப்புறமா தான் உண்மை என்னன்னு எனக்கு தெரியுது. எனக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது மேடம். எங்கள் வீடு எங்களுக்கு கிடைச்சாதான் என் அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படிலாம் நடக்கணுன்றதுக்காக தான் நானும் என்ன செய்யன்னு யோசித்தேன். ஆனால் பார்வதியத்தை எங்களை வர சொன்னதுக்கப்புறமா தான் எனக்கே புரியுது இவங்க எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காங்கன்னு. மேடம் நீங்கள் எங்களுக்காக போலீஸ்கிட்ட பேசி பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக வர முத்து. இங்கே ஃபினான்சியர் உங்களை ஏமாத்திருக்காரு. அந்த வீட்டில் நீங்கள் யாரும் தங்கக்கூடாது, நீங்கள் யாருமே அந்த வீட்டில் இருக்கக்கூடாது. ஏன், உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் தலகுனிய வைக்கிறதுக்காக இது எல்லாமே ஃபினான்சியரோட வேலை தான். ஆனால் பார்வதி சொல்கிறத பார்க்கும்போது, மீனா சிந்தாமணி வேணும்னே இப்படி செய்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லும்போது, ஆமாம் மேடம், நான் என்ன வேலை செஞ்சாலும் சிந்தாமணிக்கு பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை செய்வாங்க, நான் முன்னேறக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. என் வேலையை உண்மையாக நேர்மையாக செய்கிறதுனால இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு சிந்தாமணியால் தாங்கிக்க முடியல, ரொம்ப பொறாமப்படுறாங்க. அதனால தான் மேடம் ஃபினான்சர்கிட்ட பேசி எங்கள் எல்லாரையும் எங்கள் வீட்டிலேருந்தே அனுப்பிட்டாங்க. இப்போ சிந்தாமணி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, சிந்தாமணிக்கு மட்டும் இல்லை ஃபினான்சியருக்கும் சரியான பதில் கொடுக்கலாம், கவலைப்படாமல் இருங்க.
அதனால் சிந்தாமணி நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. உங்கள் வீடு உங்களுக்கு தான் கிடைக்கும். நீங்கள் தான் இப்போ தானே இந்த பணத்தை கொடுத்துருக்கீங்க. நீங்கள் ஃபினான்சியரை ஏமாற்றணும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் இவங்க பணத்தை கொடுக்காம ஏமாற்ற பார்க்குறாங்க. இவங்க பணத்தை தராததுனால தான் நான் ரொம்ப நாள் கேட்டு இந்த பணம் எனக்கு கிடைக்கலன்ன உடனே நான் இந்த பேப்பர்லாம் அவங்களுக்கு அனுப்பியிருக்கேன்னு தான் இதில் எழுதியிருக்கு. நீங்கள் கவலைப்படாதீங்க. அவங்க உங்களுக்கு சரியாக தான் பணத்தை கொடுக்குறாங்க. நீங்கள் தான் இங்கே முத்து வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திருக்கீங்கன்னு நானே வந்து ஃபினான்சர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு பார்வதியோட ஃப்ரெண்டு சொன்னதை கேட்டு முத்துவும் மீனாவும் சந்தோஷப்படுறாங்க. அப்போ ஃபினான்சியர் திட்டம் போட்டு நம்மளை ஏமாத்தணும்னு இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்கிறாரு. ஆனால் இப்போ உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோ சீக்கிரம் எங்கள் வீடு எங்களை விட்டு போகவே போகாது. எங்கள் வீட்டுக்கு நாங்கள் திரும்பி வரதான் போகிறோம். என்ன செய்யன்னு யோசித்தோம். ஆனால் இப்போ தானே உண்மை என்னென்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உண்மையை புரிஞ்சுக்கிறாங்க முத்துவும் மீனாவும். உடனே பார்வதி வந்து மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் சொல்கிறாங்க, என்ன முத்து, என்ன மீனா, இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா எதுக்காக உங்களை வர சொன்னேன்னு அப்படின்னு சொல்லும்போது, பார்வதி அத்தை, நீங்கள் இவ்வளோ பெரிய உதவி செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு மீனாவும் முத்துவும் பேசுகிறாங்க. அந்த சமயம் பார்வதியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நாளைக்கு நீங்கள் நான் சொன்ன இடத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, என்ன மீனா, என்ன முத்து, வீட்டுக்கு இவ்வளோ நேரம் கழித்து வரீங்க? நிறைய வேலை இருந்ததா? நம்ம குடும்பத்துக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க. ஆனால் நான் தான் உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாமல் இப்படி ஒரு நிலமையில இருக்கேன்னு அழ ஆரம்பிக்கிறாரு அண்ணாமலை. உடனே சந்திரா ஆறுதலாக பேசுகிறாங்க. மீனாவும் முத்துவும் சந்தோஷமாக, என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்டுட்டு இங்கே முத்து சொல்கிறாங்க, அப்பா கவலைப்படாதீங்கப்பா, நம்ம வீட்டு பத்திரம் சீக்கிரமாகவே கிடைக்க போகுது. நம்ம வீட்டுக்கு நம்ம போக போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி முடியும் முத்து அப்படின்னு கேட்கும்போது, அப்பா எல்லாம் முடியும்ப்பா, நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்க போகுது. சிந்தாமணி நினைக்கிறது எதுவுமே நடக்காது. இது எல்லாமே சிந்தாமணி தான்ப்பா, சிந்தாமணியோட வேலை தான்ப்பா. அவங்க தான் ஃபினான்சியர்கிட்ட பேசி நம்மளை தலைகுனிய வைக்கிறதுக்காக இப்படி ஒரு வேலை செஞ்சாங்க. ஆனால் அவங்க எல்லாரும் வரதுக்குள்ளே நம்ம கிளம்பி வந்துட்டோம்ல, சிந்தாமணி ரொம்ப கோபமாக இருப்பாங்க. எல்லார் முன்னாடியும் அண்ணாமலை, விஜயா, முத்து, மீனான்னு எல்லாரையும் தலைகுனிய வைக்கலான்னு நினச்சோம். ஆனால் இவங்க எல்லாரும் நம்மக்கிட்ட சொல்லாமல் இங்கேருந்து கிளம்பிட்டாங்களே அப்படின்னு சிந்தாமணி தான்ப்பா தலைகுனிஞ்சு அவமானப்பட்டு நிற்பாங்க. அதனால் சந்தோஷமாக நம்ம வீட்டுக்கு திரும்பி வரதை சிந்தாமணி மட்டும் இல்லை, ஃபினான்சியரும் பார்க்க தான் போகிறாங்க. ஃபினான்சியர் தேடி வந்து வீட்டு பத்திரத்தை தரதான்ப்பா போகிறாருன்னு சொல்லும்போது, அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அதுக்கப்புறமா நான் சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாரு முத்து. கொஞ்சம் பொறுமையாக இருங்கப்பா, எல்லா பிரச்சனையும் சரியாக போகுது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தான் நீங்கள் பேசுகிறத கேட்டதுக்கப்புறமா ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்னு அண்ணாமலை வந்து பேசுகிறாரு. மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க, எப்பயுமே உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, முத்துவும் மீனாவும் எப்பயுமே எங்களுக்கு துணையாக இருக்கிறதுனால தான் நான் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேன். முத்து மீனா செஞ்ச உதவிக்கு நான் அவங்களுக்காக என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் பேசுகிறத கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லும்போது, உடனே முத்து சொல்கிறாங்க, அப்பா இப்படியே நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும்ப்பா, எதை பற்றியும் யோசிக்காதீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆறுதலாக பேசுகிறாரு முத்து. அடுத்த நாள் முத்துவும் மீனாவும் அங்கே பார்வதியோட ஃப்ரெண்டுன்னு எல்லாரும் போலீஸ்கிட்ட உதவி கேட்கறதுக்காக வராங்க. இங்கே முத்து வந்து, சார் எங்கள் வீட்டில் நாங்கள் இல்லை சார், ஏன்னா ஃபினான்சியர் வந்து நாங்கள் ஏற்கனவே பணம் கொடுத்துருக்கோம், மீதி பணத்தை உடனே தர சொன்னாங்க. அவ்வளோ பணத்தை தர முடியாமல் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் சார். ஆனால் இப்போ தான் எனக்கே உண்மை தெரிய வந்தது, இவ்வளோ சீக்கிரம் எங்களால் பணத்தை தர முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே திட்டம் போட்டு எங்களை ஏமாற்றிருக்காங்க சார். எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது. ஃபினான்சியரோட ஆளுங்க தான் வந்து எங்கள் வீட்டுக்கு நாங்கள் வரக்கூடாதுன்னு இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க சார். ஆனால் இவங்க வந்து அவங்களா தான் இந்த பேப்பரை அனுப்பியிருக்காங்க சார். இப்போ தான் இந்த உண்மையை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லும்போது, அப்படியா, நீங்கள் அந்த பேப்பரை கொடுங்க நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், அப்போ இவங்க கோர்ட்லேருந்து இதெல்லாம் அனுப்பவே இல்லை. அங்கே வந்து சிந்தாமணியும் ஃபினான்சியரும் வந்து திட்டம் போட்டு இப்படிலாம் செஞ்சாதான் நீங்களாக வந்து அவங்க பேச்சை கேட்பீங்க அப்படின்னு தான் இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சுருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இங்கே உடனே இந்த பணத்தை கேட்டு அவங்களால எந்த பிரச்சனையும் செய்ய முடியாது. இந்த பணத்தை நீங்கள் சீக்கிரமாக தரணும்னு அவங்க கேட்கலாமே, ஆனால் இந்த வீடு என்னுடைய வீடுன்னு அவங்க சொல்லவும் முடியாது, இந்த வீட்டில் நீங்கள் இருக்கவே கூடாது அப்படின்னு அவங்க பேசவும் முடியாது. இப்படி கொஞ்சம் கூட நேரம் கொடுக்காம உடனே ஒரே நாளையில் இவ்வளோ பணத்தையும் தரணும்னு சொன்னால் நீங்கள் உடனே எங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கலாம். இல்லை இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு இந்த பேப்பரை எடுத்துகிட்டு வந்திருக்கலாமே, உடனே உங்களுக்கு நாங்கள் உதவி செஞ்சுருப்போம், சப்போர்ட் பண்ணியிருப்போம், ஃபினான்சியர்கிட்ட உங்களுக்காக நாங்கள் கேள்வி கேட்போம்.
அது மட்டும் இல்லாமல் ஃபினான்சியர் இப்படி செய்யவே கூடாதுன்னு நாங்கள் பேசி புரிய வச்சுருப்போம். நீங்கள் எதுக்கு வீடெல்லாம் விட்டுட்டு சொந்தக்காரங்க வீட்டில் தங்கியிருக்கீங்க? நல்ல வேலை பார்வதியோட ஃப்ரெண்டு உண்மையை உங்களுக்கு சொன்னதால தான் இப்போ இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. அதனால் நீங்கள் எப்பயும் போல் உங்கள் வீட்டில் இருக்கலாம். ஆனால் அவங்க கொஞ்சம் கூட நேரம் கொடுக்காம பணத்தை உடனே தரணும்னு சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கவும் வேண்டாம். நீங்கள் கண்டிப்பாக அந்த பணத்தை சீக்கிரமாக தந்துடுவீங்கன்னு தெரியும்ல. 3 மாதம் கழித்து இந்த பணத்தை தருவோன்னு நீங்கள் சொல்லியிருந்தா அவங்க பணத்தை கேட்கலாம். ஆனால் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, சார் எங்களுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப நிம்மதியாகவும் இருக்குது சார். நீங்கள் வந்து எங்களுக்காக பேசுங்க சார் அப்படின்னு சொல்லும்போது, உடனே மீனா சொல்கிறாங்க, அப்போ நம்ம சீக்கிரமாகவே நம்ம வீட்டுக்கு போயிடலாம்ல. இனி ஃபினான்சியரால் எதுவுமே செய்ய முடியாதுல்ல. இவங்க திட்டம் போட்டு நம்ம இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு நம்மளை தலகுனிய வைக்கிறதுக்காகவே இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்காங்கல்ல. இனி பொறுமையாகவே இருக்கக்கூடாது சார். நீங்கள் தான் சார் உதவி செய்யணும். எங்களை ஏமாற்றணும்னு நினச்ச ஃபினான்சியருக்கு சரியான பதில் கொடுக்கணும் சார். ஃபினான்சியர் வெளியில் வரவே கூடாது. எங்களை ரொம்பவே தலகுனிய வச்சுட்டாங்க சார் அப்படின்னு இங்கே மீனாவும் பேசுகிறாங்க. நானே வந்து பேசுகிறேன், கவலைப்படாமல் இருங்க. உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வர வைக்கலாம், கூப்பிட்டு வரலாம். சந்தோஷமாக உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது முத்து மீனா சந்தோஷப்படுறாங்க. பார்வதி கிட்ட நன்றி சொல்கிறாங்க. பார்வதியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, பார்த்தீங்களா சார், முத்துவும் மீனாவும் உண்மை என்னன்னு தெரியாமல் அவங்க வீட்டெல்லாம் விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டில் தங்கியிருக்காங்க சார். இப்படிலாம் நடக்கணும்னு இங்கே ஃபினான்சியர் மட்டும் இல்லை, சிந்தாமணியும் திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்வதியோட ஃப்ரெண்டு செஞ்ச உதவியால் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இங்கே போலீஸ்கிட்ட உதவி கேட்ட முத்து போலீஸை கூப்பிட்டுட்டு அங்கே ஃபினான்சியரை பார்க்குறதுக்காக ஆஃபீஸ்க்கு வராங்க. அங்கே சிந்தாமணி ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்த போலீஸ் ஃபினான்சியர்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. என்ன சார் நீங்கள் உடனே பணத்தை தரணும்னு கேட்டால் எப்படி இவங்களால இவ்வளோ பணத்தை தர முடியும்? ஏற்கனவே இப்போ தானே மீதி பணத்தை கொடுத்துருக்காங்க. இவங்க மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி மீதி பணத்தை சீக்கிரமாக தாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்குள்ளே நீங்கள் பணத்தை கேட்டால் எப்படி? ஒரே நாளையில் பணத்தை ஏற்பாடு பண்ணவே முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், நீங்கள் உண்மையாகவே இந்த பேப்பரை நீங்களே தானே அனுப்பியிருக்கீங்க. நீங்கள் கோர்ட்லேருந்து அனுப்பின மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, இங்கே வந்து ஃபினான்சியர் பதில் பேச முடியாமல் அமைதியாக நிற்கும்போது, சார் இதை நானே தான் சார் அனுப்பினேன் அப்படின்னு சொல்லும்போது, பார்த்தீங்களா சார், இப்போ தான் உண்மை தெரியுது. இவங்களை நம்பி நாங்கள் ஏமாந்து போய் நிற்கிறோம் சார் அப்படின்னு சொல்லும்போது, உடனே நீங்கள் முத்து மீனாவோட வீட்டு பத்திரத்தை திருப்பி கொடுங்க. அவங்க சீக்கிரமாகவே பணத்தை தருவாங்க. இல்லைனா நீங்கள் வெளியில் வரவே முடியாது அப்படின்னு மீனா முத்துவுக்காக இங்கே அங்கே வந்த போலீஸ் வந்து பேசுகிறாரு. மீனாவும் முத்துவும் உதவி கேட்டதால் அங்கே ஃபினான்சியரோட ஆஃபீஸ்க்கு வந்த போலீஸ் மீனாவுக்கும் முத்துவுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட் பண்ணி பேசும்போது ஃபினான்சியரால் பதில் பேசவே முடியல. ஏன்னா அந்த பேப்பரை அனுப்புனதே ஃபினான்சியர் தான். அது மட்டும் இல்லாமல் கோர்ட்லேருந்து இந்த பேப்பர் வரவும் இல்லை. ஃபினான்சியர் சொன்னது எல்லாமே பொய் தான். இந்த வீடு விஜயாவோட வீடாக இருக்கக்கூடாது, இவங்க யாருமே அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு திட்டம் போட்டு தான் ஃபினான்சியர் சிந்தாமணி பேச்சை கேட்டு இப்படிலாம் செஞ்சுருக்கிறாருன்ற உண்மை தெரிஞ்ச உடனே, என்ன சார் இப்போவே நீங்கள் வீட்டு பத்திரத்தை திருப்பி தரீங்களா? இல்லை நீங்கள் என்றைக்குமே வெளியில் வர முடியாது, இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சுருக்கீங்கல்ல. முத்துவும் மீனாவும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உதவி கேட்குறாங்கன்னு சொல்லும்போது, முத்து ரொம்ப கோவமாக ஃபினான்சியரை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. என் அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ மனசு வேதனைப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எங்களுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சிங்க. அதனால் இந்த வீடு உங்களுக்கு கிடைக்கணும்னு சிந்தாமணி பேச்சை கேட்டு இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சுருக்கீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு தேவையான மீனாவும் முத்துவும் கேள்வி கேட்கும்போது பதில் பேசாமல் ஃபினான்சியர் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. உடனே இங்கே சிந்தாமணி சொல்கிறாங்க, முத்து என்ன முத்து ரொம்ப கோபமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் பேசவே பேசாதீங்க. இந்த பிரச்சனைக்கு காரணமே நீங்கள் தான். உங்கள் பேச்சை கேட்டு இன்னும் ஃபினான்சியர் எங்களை என்னெல்லாம் ஏமாத்தலாம் நினச்சாருன்னு தெரியல. இப்போவே எங்கள் வீட்டு பத்திரம் எங்களுக்கு கிடைக்கணும். இல்லையா உங்கள் பேச்சை கேட்ட ஃபினான்சியர் வெளியில் வரவே முடியாது. நீங்கள் என்ன தான் உதவி செஞ்சாலும் ஃபினான்சியர் கண்டிப்பாக வெளியில் வரவே முடியாது அப்படின்னு முத்து பேசும்போது இங்கே சிந்தாமணி யோசிக்கிறாங்க, என்ன இந்த முத்துவும் மீனாவும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது, என் ஆளுங்களை அனுப்பி அந்த வீட்டில் யாருமே இருக்கக்கூடாதுன்னு இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சது நான் தான் அப்படின்னு உண்மையை வந்து சொல்லிடுறாரு ஃபினான்சியர். சிந்தாமணி பேச்சை கேட்டு தான் இப்படிலாம் செஞ்சேன்னு சொல்லும்போது அங்கே போலீஸ்கிட்ட ஃபினான்சியர் மட்டும் இல்லாமல் சிந்தாமணியும் வசமாக மாட்டிக்கிறாங்க. உடனே முத்து என்னை மன்னிச்சிருங்க, மீனா என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் வீட்டு பத்திரத்தை நான் திருப்பி தந்துடுறேன். ஆனால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். எனக்காக நீங்கள் தான் போலீஸ்கிட்ட பேசணும்னு சொல்லும்போது, முதல்ல வீட்டு பத்திரத்தை திருப்பி தாங்க, அப்புறம் நான் பேசிக்கிறேன்னு சொல்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் வீட்டு பத்திரத்தை ஃபினான்சியர் கொடுக்குறாரு. உடனே
வீட்டு பத்திரத்தை வாங்கின முத்து சந்தோஷப்படுறாரு. சார், இவங்களெல்லாம் சும்மா விடாதீங்க சார். எங்களை மாதிரி உண்மை என்னன்னு தெரியாமல் இவங்கள நம்பி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் சார். அதனால் இனியும் ஃபினான்சியர் இப்படி எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாதுன்னா ஃபினான்சியருக்கும் சிந்தாமணிக்கும் சரியான பதில் கிடைக்கணும். அதனால் இவங்களை சும்மா விடாதீங்க சார் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்த போலீஸ் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ஃபினான்சியரையும் சிந்தாமணியவும் அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே முத்து வீட்டு பத்திரம் நமக்கு கிடச்சிருச்சுன்னு ரொம்பவே சந்தோஷமாக அண்ணாமலை, விஜயா, மனோஜ், ரவின்னு எல்லார்கிட்டேயும் ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. உடனே எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வாங்க, ஏன்னா வீட்டு பத்திரம் நமக்கு கிடச்சிருச்சு. பொய் சொல்லி ஏமாத்துற ஃபினான்சியர் போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாரு. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ்கிட்ட உதவி கேட்டேன். இங்கே ஃபினான்சியர் பதில் பேச முடியாமல் ஃபினான்சியர் வசமாக மாட்டிக்கிட்டாரு. நம்ம வீட்டு பத்திரத்தையும் திருப்பி தந்துட்டாரு. நம்ம ஃபினான்சியருக்கு தர வேண்டிய பணத்தை இப்போ தர வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அந்த பணத்தை நானே திருப்பி தந்துடுவேன். அது மட்டும் இல்லாமல் இனி சிந்தாமணியும் ஃபினான்சியரும் நமக்கு எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு பேசின உடனே இங்கே விஜயா, அண்ணாமலை, மனோஜ், இங்கே ஸ்ருதி, ரவின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக மறுபடியும் அவங்க வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அங்கே வீட்டுக்கு வந்த எல்லார்கிட்டேயும் முத்து சந்தோஷமாக நடந்த உண்மையே சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல், அம்மா நம்ம வீட்டு பத்திரம் கிடச்சிருச்சு அப்படின்னு வீட்டு பத்திரத்தை அண்ணாமலைக்கிட்டையும் விஜயா கிட்டேயும் கொடுக்குறாரு முத்து. முத்துவும் மீனாவும் இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காங்க, சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிட்டாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக முத்துவுக்கு நன்றி சொல்கிறாங்க விஜயா. முத்துவும் மீனாவும் செஞ்ச உதவியை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அண்ணாமலை.